இப்போ 12 மாதங்கள் இருக்குது. இந்த 12 மாதங்கள்ல குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதம் வந்தோனே பரக்கத் செய்வாயாக அப்படின்னு ரஜப ஷஅபான்ல குறிப்பிட்டு சொல்றாங்க. நம்மள்ல நல்ல நாள், நல்ல குறிப்பிட்ட அப்படிங்கிறதெல்லாம் நம்மள்ட்ட எதுவும் இல்ல. அப்படி வரும்போது ஒரு 12 மாதங்கள்ல குறிப்பிட்டு சொல்வதின் மூலமாக ஒரு மாதம் புனிதமானது, ஒரு நாள் புனிதமானதுங்கிறது அடையாளப்படுத்துதல் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நம்ம எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுக்கலாமே. அதாவது நம்முடைய மார்க்கத்தில் கெட்ட நாள் என்பது தான் இல்லையே தவிர, நல்ல நாட்கள், நல்ல நாட்களில் மிக நல்ல நாட்கள் எது, அது இருக்கத்தானே செய்யுது. இப்போ ரமலான் மாதம்னு சொல்கிறோம்ல, வணிகத்தில் 12 மாதங்களில் ரமலான் மாதம் ஒன்று. அது புனிதமான மாதம், அதனுடைய அருவளத்தை தவறுவிடக்கூடாது என்பதற்காகத்தானே இந்த பிரார்த்தனையே செய்ய சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல் புனிதமான மாதங்கள் 4 என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, நம்முடைய மாதம் இருக்குது. அதே போல் வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் அல்லவா, அதில் பிரார்த்தனை செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும். அதே போல் ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவு என்று ஒரு இரவு இருக்கிறது அல்லவா. அதே போல் வார நாட்களில் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை ஒன்று இருக்கிறது அல்லவா. இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து கூறியிருக்கிறாங்களே. எல்லா நாட்களிலும் நோன்பு வைக்கலாம், ஆனாலும் திங்கட்கிழமை நோன்பு வைங்கள், வியாழக்கிழமை நோன்பு வைங்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல. எல்லா நாட்களிலும் விழித்து வணங்கலாம், ஆனால் லைலத்துல் கத்ர் இரவிலே விழித்து வணங்கள்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அதனால் நல்ல நாட்கள், மிக நல்ல நாட்கள் அப்படி நம்ம பிரித்து கொள்ளலாம். நல்ல நாட்கள், மிக சிறந்த நாட்கள். ஆனால் கெட்ட நாள் என்று மார்க்கத்தில் இல்லை, கெட்ட நேரம் அப்படிங்கிறது இல்லை, சகுனம் பார்க்கறதுங்கிறதும் இஸ்லாத்தில் கிடையாது.